Hey guys, welcome to my channel Graphic Creativity. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிசைன் ப்ராசஸ். இந்த டிசைன் ப்ராசஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ப்ராசஸ் பண்ணா தான் நம்ம டிசைன் நல்லா வருமா, இல்ல இதை வந்து ஃபாலோ பண்ணாம நம்ம டிசைன் நல்லா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து இருக்கும். அந்த டிசைன் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்து இதை வந்து நீங்க ஒரு வந்து ஃபேஸ் அவுட் பண்ணிருப்பீங்க. அதாவது ஒரு டிசைன், எனி டிசைன் ஒர்க்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ப்ராசஸ். அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க உங்க டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா வரக்கூடிய சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 80%, 95% வந்து ரொம்பவே வரக்கூடிய சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலைன்னா உங்களோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நீங்க டிசைன் பண்ணிட்டு ஆக்சுவலா வந்து நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அவுட் ஆகும். இதையெல்லாம் அவாய்ட் பண்றது தான் இந்த டிசைன் ப்ராசஸ். நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதோட டைம் டியூரேஷன் எவ்வளவு, அது என்ன, அதுக்கு உண்டான காஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கே கொடுப்பாங்க. இதை வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை கரெக்டான வேலை கொண்டு போகணும். அந்த டிசைன் ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்க டிசைன் வந்து நல்லாவே வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் பீப்புள் மைண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒர்க் வந்து இவ்வளவு நேரம் தான், இவ்வளவு காஸ்ட் தான், இதுக்கு இவ்வளவு மணி நேரம் வேலை செஞ்சா போகுதுன்னு சொல்லி தான் அந்த இது ஆகுங்க. அதுக்கு உண்டான மேல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த டிசைனோட காஸ்ட்டும் ஓகே, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான டைம் டியூரேஷன் போச்சுன்னா பிசினஸ் லாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் அவாய்ட் பண்றது தான் அந்த டிசைன் ப்ராசஸ். டிசைன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 5 ஸ்டேஜஸ் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரீஃப்ங்கிறது ஆக்சுவலா வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனி ஒர்க்ஸ், டிசைன் ஒர்க்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிளைண்ட் கிட்ட நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ், இல்லைன்னா வந்து போன் கால் இன்டர்வியூ, இல்லைன்னா வந்து கூகுள் மீட், இதுல ஏதோ ஒண்ணு நீங்க வந்து பேசணும். ஆக்சுவலா வந்து இதுல பேச வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிசைன் வந்து என்ன பர்பஸ்க்காக பண்றோம், யாருக்காக பண்றோம், இது வந்து என்ன, எந்த மார்க்கெட்ல லான்ச் பண்ணலாம், ஆக்சுவலி எந்த ஸ்டேஜ்ல பண்றோம், உங்களோட கிளைண்ட்டை வந்து நிறைய பேச வைக்கணும். ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க. அவங்கள பேச வச்சாதான் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் கிடைக்கும். ஒரு கிளைண்ட் வந்து பேசுவாங்க, ஆனா வந்து சரியா அந்த ஒரு மெசேஜை கன்வே பண்ண மாட்டாங்க. இந்த டிசைன்ல என்ன மெசேஜை வந்து நம்ம கன்வே பண்ணணும், இது யாருக்காக பண்றோம், உங்களோட கலர் ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஃபாண்ட் ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்ட இருந்து கேதர் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 2வது ஸ்டெப் நீங்க போகலாம். 2வது ஸ்டெப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் டிசைன்ல. இந்த ப்ராசஸை நீங்க கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு 50% டிசைன்ல ஐடியாலஜி முடிஞ்சு போயிடும். அதாவது மார்க்கெட் அனாலிசிஸ் செகண்ட் ஸ்டெப். இந்த மார்க்கெட் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பிரீஃப்ல வாங்கிடுவ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும். பிசினஸோட காம்படிட்டர் யாரு, அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க என்ன ஸ்பெஷலைஸ்ல இருக்காங்க, அவங்க என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்றாங்க, அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். அவங்க எதை ஃபோக்கஸ் பண்றாங்க, அதிகமா வந்து என்ன டைம்ல வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். அந்த நம்ம என்ன ஒர்க் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும். இந்த 2 ஸ்டெப் ப்ராப்பரா வந்து பண்ணியிருந்தீங்கன்னா 3வது ஸ்டேஜுக்கு போகலாம். அதாவது இந்த 3வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்டெப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பர் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இந்த ஐடியாலஜி பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து கான்செப்ட் பிரசன்டேஷன். இந்த ஐடியாலஜி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கான்செப்டை ரஃபா வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு அதை வந்து ஒரு விஷுவலா காட்டிட்டு கிளைண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கும். கிளைண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஃப் ஸ்கெட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன்குள்ளேயே போகணும். இது ஃபைனலா வந்து அவுட் பண்ணி இதெல்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட் டிசைன்குள்ள ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ள என்டர் பண்றீங்கன்னா வந்து ஒரு டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அப்போ வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து ஈஸியா இருக்கும். இத்தனை ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நடுவுல வந்து வரக்கூடிய ஸ்டக்குன்னு வரக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிசைன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீஃப் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அனாலிசிஸ், ஐடியாலஜி, கான்செப்ட் பிரசன்டேஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்சிங் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டெப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க.
எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு டிசைன் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிசைன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிசைன் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் ரிலேட்டடான வீடியோஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு டிசைன் மூலமா எப்படி வந்து ஏர்ன் பண்றது, அதை வச்சு எப்படி சேல் பண்றது, ஒரு கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்றது, என்ன மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன இது வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஷேர்னால பெருசா ஆக போறது இல்ல. இந்த ஷேர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை பாக்குறோம்னா வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்னா அதை வந்து இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணங்காட்டி தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஆக்சுவலா வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.